இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. பொது காலம் 22ஆம் வாரம் புதன்கிழமையிலே ஆண்டவருடைய பணி வாழ்வில் நிலைத்திருப்பது என்பது எதனை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். நாம் வாழுகின்ற உலகில் படைக்கப்பட்டுள்ள பொருட்கள் எல்லாமே தனிப்பட்ட தன்மையும் பலன்களையும் தருகின்றது. அவை என்றுமே தங்களை பெருமைப்படுத்தி தங்களை பற்றி உயர்வாக பேசி தாங்கள்தான் இந்த உலகமும் உலகில் உள்ள உயிரினங்களும் வாழ காரணம் என்று என்றுமே தங்களை பற்றி தம்பட்டம் அடித்து கொள்வதில்லை. ஆனால் ஆறறிவு கொண்ட மனிதனில் மட்டும் எத்தனை வேறுபாடு! தன்னை முன்னிலைப்படுத்தி வாழ்வதும் தன்னால் தான் எல்லாம் நடந்தது என சுயதுதி பாடும் மனிதர்கள் ஏராளமாக இன்று காணப்படுகின்றனர். இந்நிலையில் இன்றைய முதல் வாசகத்தில் திருத்துதர் பவுலால் அறிவுறுத்தப்படுகின்ற கொரிந்து நகர மக்கள் எத்தகைய மனநிலையுடன் வாழ வேண்டும் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. நற்செய்தி பணியாளர்கள் அனைவருமே கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். கொடைகளிலும் பணிகளிலும் வேறுபட்டு இருந்தாலும் எல்லோருமே இறையாட்சி பணியாளர்களே. ஒரு சாராரை மட்டும் சார்ந்து வாழ்வது, அடையாளப்படுத்தி கொள்வது என்பது இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்களின் செயல்பாடு அல்ல என்பதை நாம் இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவால் நலம் பெற்ற சீமோனின் மாமியார் பெற்றுக்கொண்ட நலமான வாழ்வு என்பது நமது பணி வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். தனது பொதுப்பணி காலத்தில் இயேசு மக்களின் மதிப்பை பெற்றிருந்தும் தனது பணிக்கான ஆற்றலையும் தான் எதை நோக்கி பயணிக்க மனிதரானார் என்பதை தந்தை இறைவனோடு தனிமையில் அவர் செய்த செபமும் உலகின் புகழ்ச்சிகளில் தன்னை இழக்காததுமே ஆகும். இந்த மனநிலையே அவரை ஊர்கள் தோறும் நற்செய்தி பறைசாற்ற செய்தது. கிறிஸ்துவில் வாழ்வது என்பது புகழை நாடுவது அல்ல, உயர் பதவியில் இருப்பவர்களோடு தங்களை ஐக்கியப்படுத்துவது அல்ல. மாறாக பணி வாழ்வில் நிலைத்து பலனையும் பதவியும் நாடாமல் வாழ்வது என்பதை உணர்வோம். இறை உறவில் நிலைப்போம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமேன்.